எல்லோருக்கும் வணக்கம். புலிக்கு பிறந்தது பூனைக்குட்டி ஆகுமா அப்படின்ற மாதிரி இந்த HDFC பேங்க் சப்போர்ட் எடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்டையே இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 80 பாயிண்ட் ஏத்தி விட்டுருக்கான். இங்க பாருங்க, நம்மளுடைய நிஃப்டி ஏறினதே 80 பாயிண்ட். அந்த 80 பாயிண்ட் தனி ஒருவனாக HDFC பேங்கே ஆல்மோஸ்ட் ஏத்தி விட்டான். ஆனா இன்னைக்கு போர்ட்ஃபோலியோல பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. மேபி இன்னைக்கு இண்டெக்ஸ் மட்டும் தூக்கி மேல வச்சு அளவு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஒன்னும் போர்ட்ஃபோலியோல ஒன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. ஏன்னா ஒரே ஒரு ஷேரை வச்சு இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டை 80 பாயிண்ட் ஏத்தி விட்டுருக்காங்க. ராகுல் காந்தி அப்படின்றவர் காங்கிரஸ் லீடர், அந்த இந்தியா பிளாக்னுடைய நம்பிக்கை நட்சத்திரம் இவர் தான். இவரை பத்தி இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட ஒரு நியூஸ் ஒன்று வருது. மியூச்சுவல் ஃபண்டுகள்ல ஆல்மோஸ்ட் 3 கோடி பக்கம் முதலீடு பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு இவர் நம்மளுக்கு முந்திக்கிட்டாரு. நாம 1 கோடி மியூச்சுவல் ஃபண்டுகள் வழியாவோ அல்ல ஷேர் மார்க்கெட்ல டைரக்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் வழியாவோ 1 கோடி சேர்த்தணும் அப்படின்றது நம்மளுடைய கனவா இருக்கு. ஆனா இவர் நம்மளுக்கு முன்னாடி முந்திக்கிட்டாரு. என்னுடைய கனவுலாம் நம்ம எல்லாருமே, எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் நானும் எல்லாரும் சேர்ந்து அடுத்த ஆட்சி, அதாவது 2029 அடுத்த தேர்தல் வர்றதுக்குள்ள நம்ம ஒரு 1 கோடி சேர்த்திடணும். இந்த சேரா சானிட்டரி வேர் அப்படின்ற ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்க்கறதுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இவனை பார்த்தாவே ஏதோ ஒரு நம்பிக்கை வந்து இவன் மேல் நோக்கி ஏறிடுவானோ அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் அந்த பிரைஸ் வந்து 7495 ரூபா. ஒருவேளை எங்காவது இங்கே வாங்கினதுக்கு அப்புறம் அவன் கீழே 4000 ரூபா வந்தான்னா அங்கே ஏவரேஜ் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் பல்கா பெரிய அமௌண்ட் 4000 ரூபா அப்படின்ற வேணும் ஒரு ஷேருக்கே. அதனால இந்த நியூஸ் வந்து சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போறான் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து மேபி இந்த ஷேர் ஆல்ரெடி வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல நியூஸா நான் பார்க்குறேன். ஸோ இந்த சேரா அப்படின்ற ஷேர் வந்து யாராவது ஆல்ரெடி வச்சிருந்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கை அப்படின்றது இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் வழியா பிறக்கிறது. தாளேலோ தாளேலோ நீ தூங்கு ஆறாரோ அப்படிங்கிற மாதிரி இந்த ஐடிசி ஷேர் வந்து நடுக்காட்டில் வந்து தூங்கிட்டு இருக்கான். ஏய் ஒன்னா இன்னும் மேலே ஏறி ஒரு 460 வரைக்கும் வா, இல்லைன்னா மறுபடியும் ஒரு 380 வா அப்படின்ற மாதிரி எந்த பக்கம் மூவ்மெண்ட் இல்லாம ஒரு 2-3 வாரமா நடுக்காட்டில் வந்து தூங்கிட்டு இருக்கான். சீக்கிரம் இவனை யாராவது தட்டி எழுப்பி விட்டு ஒன்னா 380 வந்தாலும் ஒரு சப்போர்ட் கிடைச்சு மேலே வரும், இல்ல தொடர்ந்து மேல் நோக்கி 460 வந்தாலும் கீழே வாங்கினவங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். ரெண்டுக்கும் வழி இல்லாம நடுவில் வந்து தூங்கிட்டு இருக்கு. யாராவது அதை சூழ்னு சொல்லி எழுப்பிடுங்க நண்பர்களே. வாட் அ மெடிக்கல் மிராக்கிள். இந்த AU பேங்க் ஷேர் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? அப்படியே பியூட்டிஃபுல்லா எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி கடந்த 2 வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னா ஒரு குறிப்பிட்ட தண்டவாளத்துக்குள்ளேயே போய்கிட்டே இருக்கான். அப்ப இந்த முறையும் 620 ரூபாயிலிருந்து கொஞ்சம் மேல் நோக்கி வர்ற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு 6 மாசம் கழிச்சு பார்க்கும்போது மறுபடியும் 800 ரூபா வந்துருவானா, இந்த வருஷ கடைசிக்குள்ள ஒரு 800 ரூபா வருவானா அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஸோ இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு 3 வருஷமா இவன் இதே வேலையை தான் பண்ணா. இந்த வருஷமும் 2024 பண்ணான்னா இந்த வருஷ கடைசிக்குள்ள ஒரு 30% கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இந்த AU பேங்க்ல இருக்கு. நண்பர்களே, நல்ல ஷேர்கள் தான். பட் இருந்தாலும் மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சியில கீழே போய் ஆனா சப்போர்ட் நிலைமையில இருக்கான். இங்கிருந்து ஏறி வருவானா இல்லையா அப்படின்றது தெரியல. பட் ஏறி வந்தா நல்ல லாபம், ஒரு 20% லாபம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த தீபக் நைட்ரேட் அப்படின்ற ஷேர் வந்து கடந்த 2023 இருந்து இந்த போன்ற ஒரு சில சப்போர்ட்டுகள் அப்படின்றது எடுக்கும் பொழுது அவன் ஒரு 10-15% மேல லாபம் அப்படின்றது கொடுத்துருக்கான். அப்ப இந்த முறையும் அதே மாதிரி நடந்ததுன்னா இவனுக்குள்ளேயும் ஒரு 25% பணம் இருக்கிறதா நான் பாக்குறேன். நவீன் ஃப்ளோரைன் ஒரு கம்பெனி, அவனுமே வந்து தற்போது வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தாலும் அந்த வீழ்ச்சியில ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கான். மேபி இங்கிருந்து மறுபடியும் ஒரு 3600-3700 போனா இவனுக்குள்ளேயும் ஒரு 15% லாபம் இருக்கிறதா நான் பாக்குறேன். டாடா ஸ்டீல் ஷேர் வச்சிருக்கிறவங்களாம் உண்மையிலேயே டேலண்டான ஆளுதாங்க. அவன் இறங்கு முகத்திலையும் சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி வந்துகிட்டு இருந்தான். ஆனா இவன் என்னைக்கு இருந்தாலும் நம்ம பையன் 200 ரூபா பக்கம் வரவன் தானே அப்படின்ற மாதிரி யாராவது வச்சிருந்தாங்கன்னா இப்ப கூட பாருங்க அவனுடைய ட்ரெண்ட் என்பது மேல் நோக்கி ஏறிக்கொண்டே போற மாதிரி தான் இருக்கு தற்சமயத்துக்கு. அப்ப இப்ப 163 ரூபா வந்துட்டதுனாலையும் அவனுடைய முக்கியமான ரேஞ்ச் 150 ரூபாய்க்கு மேல தாண்டிட்டதுனாலையும் இவன் எவ்வளவு வேகமா 200 வருவான் அப்படின்றத கணிச்சு சொல்லுங்க. ஒரு 40 ரூபா தான் ஏறணும். இதுக்கு முன்னாடியே நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 184 ரூபாயிலிருந்து 160 ரூபா வரைக்கும் ஆல்மோஸ்ட் பணம் டபுள் ஆகிருக்கு. அவன் 644 நாள் எடுத்துக்கிட்டான், ஆல்மோஸ்ட் 2 வருஷம் வச்சுங்களேன். பட் அதுல பாதி தான் இப்ப நம்ம கேட்கிறோம். நான் வெறும் 40 ரூபா, அந்த 40 ரூபா இந்த வருஷத்துக்குள்ளேயே வந்துருமா அப்படின்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டினா இருக்கு. அது வந்தா என்ன, வரலினா என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய வேலை என்ன, டாடா ஸ்டீல் ஒரு 1000 வாங்கி வச்சுக்கணும், அவ்வளவுதான். அது ஏறுதோ இறங்குதோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த 200 ரூபாய் போய் வேஸ்ட், பிரயோஜனம் இல்லை. நம்மளுக்கு யாராவது 150 ரூபாய்க்கு வாங்கினவங்களுக்கு டக்குன்னு 200 ரூபாய் போனா வித்து லாபம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இந்த டாடா ஸ்டீல்ல எத்தனை நாள்ல வரும் அப்படின்றது கணிச்சு சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மாசம் அல்லது 8 மாசத்துல வந்துச்சுன்னா சந்தோஷம் தான்.
நண்பர்களே, நீங்க நல்லா போயிட்டு இருந்த மார்க்கெட்ல திடீர்னு கரடிகள் உள்ள பூந்து மார்க்கெட்டை இறக்கி விடுற மாதிரி வந்தானுங்க. அப்புறம் மறுபடியும் ஓரளவுக்கு மார்க்கெட் ரெக்கவரி ஆயிடுச்சு. இதே வேலையை தான் கடந்த 4 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மார்க்கெட் ஃபால் அப்படின்றது ஒரு தடவை தான் வரும். ஆனா அந்த ஒரு தடவை கூட இந்த கடைசி 4 வருஷத்துல வரல. சும்மா 1000-2000 பாயிண்ட் இறங்க வேண்டியது, அப்புறம் மறுபடியும் ரெக்கவரி ஆகுது. இப்படியே தான் இருந்தது. ஒரு 5000-10,000 பாயிண்ட் உழுகவே இல்லை. மார்க்கெட் கிராஷ் அப்படின்றது கடந்த 4 வருஷத்துல வரவே இல்லை. ஸோ ஷேர் மார்க்கெட் என்பது ரிஸ்க் தான். ஆனா 10 தடவையில் ஒரு 2 தடவையோ 3 தடவையோ தான் ரிஸ்க். மீதி 7 முறை மார்க்கெட் மேல் நோக்கி வர்றக்கோ அல்லது சைட்வேஸ்ல இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த 4 வருஷம் நம்ம எல்லாத்துக்குமே லக்கான வருஷம் தான். பெரிய அளவில் ஃபாலோ ஆகல. மியூச்சுவல் ஃபண்டை போட்ட பணமெல்லாம் கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் ஒரு கடந்த 4 வருஷம் அளவில் பார்த்தீங்கன்னா பணத்தை டபுள் பண்ணி விட்டுருப்பானுங்க. அதே மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல போட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டாக்குக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய குணாதிசயங்கள், அதாவது பொறுமையான ஆளா, குக்கர் தூக்கி வீசினாலும் நீங்க பொறுமையா இருக்கீங்களா, அது போன்ற சில டெஸ்ட்கள் எல்லாம் நீங்க பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம். ஆள் விரலுக்கு தகுந்த மாதிரி வீக்கம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி இண்டிவிஜுவல் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல லாபம் வந்திருக்கும். இந்த உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து காலையிலேயே அவனை பத்தி பேசணும், 100 ரூபா போகக்கூடிய தகுதி இவனுக்கு திடீர்னு வந்துக்குச்சா, ரோசம் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி பேசணும்னு இருந்தா மிஸ் ஆயிட்டான். பரவாயில்ல, இப்ப பேசுவோம். இப்ப இவனுடைய பேட்டர்ன் அப்படின்றது ஒரு கப் அண்ட் ஹேண்டில் அப்படின்ற பேட்டர்ன் உடைச்சு மேல் நோக்கி போற மாதிரி தான். இவன் பாருங்க, பணம் நம்மளுக்கு சம்பாரிச்சு கொடுக்குறன்னு மேல 60 ரூபாயில இருந்து அவன் பாட்டுக்கு 40 ரூபா வந்துட்டு இருந்தான். ஒரு 50% பக்கம் இறக்கும். இன்னொரு 40% இருந்து அப்படியே கீழே இறங்கி ஒரு 25 மட்டும் வந்திருந்தான்னு வச்சுங்களேன், துணிஞ்சு இதுல பணம் அப்படின்றது போட்டு பார்த்துருந்துருக்கலாம். ஆனாலும் பாருங்க, கெடுத்து விடணும், அந்த மாதிரி லாபத்தை ஈஸியா கணிச்சு விளையாடக்கூடிய விளையாட்டை கெடுத்து விடணும்னு இன்னைக்கு நல்லா மேலே ஏறி ஒரு மாதிரி பிரேக் அவுட் ஆயிட்டான். அப்ப இவன் என்ன ஆகுறான்னா, தன்னைத்தானே நிரூபிச்சுக்கிறான். நான் ஒரு 100 ரூபாய்க்கு போகக்கூடிய கேண்டிடேட்டா காமிச்சுக்கிறான். என்னைக்கு இவன் இப்ப இருந்தேவும் சரி அல்லது இங்கிருந்து மேல் நோக்கி போய் 60 தாண்டினாலும் சரி, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அல்லது கீழே 20 ரூபா போனாலும் சரி, என்னைக்காவது ஒரு நாள் இவன் 100 ரூபா போய் சேரக்கூடிய ஒரு ஆளை தான் நான் பாக்குறேன். துணிஞ்சவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சு மெத்தை அப்படின்ற மாதிரி இந்த டாடா எல்சியில் நான் போய் ஒரு ஷேர் எடுத்துட்டேன். சரி, பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி, கண்ணை ஏகப்பட்ட ஷேர்ஸ் இதே மாதிரி ஒரு சப்போர்ட் பேட்டர்ன் காமிக்கிறான், எவன் ஏறுவான்னு தெரியாது. சரி பரவாயில்ல, கண்டதில் போய் விழுகிறதுக்கு டாடா எல்சிலேயே போயிடலான்னு சொல்லி பல்கை கொண்டே போட்டான். அவனுடைய பழையபடி ஒரு 9500 அல்லது 10,000 வந்துச்சுன்னா கூட ஆளை விடுறா சாமின்னு ஓடி வந்துடுவேன். ஏன்னா இந்த டாடா எல்சி கீழே 5000 போனாலும் சரி, 2000 ரூபா போனாலும் சரி, கவலை இல்லாமல் வந்துட்டு இருக்கலாம். நண்பர்களே, இந்த கஜாரியா ஷேர் அப்படின்றது யாராவது வச்சிருக்கீங்களா? இது சின்ன கம்பெனி எல்லாம் இல்ல, ஓரளவுக்கு மீடியமான கம்பெனி. 20,000 கோடி அப்படின்றது இதனுடைய மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. இந்த கம்பெனியினுடைய வளர்ச்சி பாதை அண்ட் லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நல்லா ஸ்டேபிளா இருக்கான். ஸோ இந்த கம்பெனி பெருசாக இறங்கல. இந்த ஷேர்னுடைய நியூஸ் ஆல்ரெடி வச்சிருக்கிறவங்களுக்கு தான் ஒரு சந்தோஷமான நியூஸாக இருக்கும். ஏன்னா இந்த ஷேர் இறங்கவே இல்லை, அதே சமயம் ஏறி இருக்கானா அப்படின்னு பார்த்தோம்னா 2021 ஒரு சைட்வேஸ் பேட்டர்னுக்குள்ள தான். டாடா பவருக்கே சவால் விடுறவனா இருக்கான். ஸோ இப்போ இந்த 1240 ரூபாயிலிருந்து கொஞ்சம் மேல் நோக்கி ஏறினா ஒரு 15% வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். நண்பர்களே, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் முக்கியமான நியூஸ் என்னன்னா, இது ஒரு மானங்கட்ட ஷேர் நியூஸ் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. இன்னைக்கு நிஃப்டி 80 பாயிண்ட் ஏறினான்னு தான் பேரு. ஆனா நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல ஏறி பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆன ஸ்டாக்குகள் வெறும் 31, இறங்கி க்ளோஸ் ஆன ஸ்டாக்குகள்னு பார்க்கும்போது 19. ஆல்மோஸ்ட் 50-50 ஈக்குவலா தான் இருக்கு. அப்ப 80 பாயிண்ட் நிஃப்டி ஏறி என்ன பிரயோஜனம்? அந்த HDFC பேங்க் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் பிரயோஜனம். அவன் ஒருத்தன் தான் இன்னைக்கு டாப் பெர்ஃபார்மர். வெறும் 3% தான் ஏறி இருக்கு. அதுதான் இன்னைக்கு டாப் பெர்ஃபார்மரா இருக்கு பாருங்க. வேற இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல முக்கியமான நியூஸ் என்னன்னா, ரிஸ்க் எடுக்கிறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்ற மாதிரி இந்த வேதாந்தா ஷேர் யாராவது கைப்பிடிச்சிருந்தாங்கன்னா அவங்களாம் நல்ல அருமையான லாபம் கொடுத்துட்டான். வெறும் 222 ரூபா போனானுங்க. எப்ப 2023 அக்டோபர் மாசம். இப்ப 6 மாசம் கழிச்சு பார்க்கும்போது ஒரு ஷேருக்கு ஆல்மோஸ்ட் 100 ரூபாய் ஏற்றி காமிச்சிட்டான். அது போக இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல டாக் ஆஃப் த டவுன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, டாபர் இந்தியான்னு ஒரு ஷேர் அவங்களுடைய பிசினஸ் அப்டேட் கொடுத்ததுக்கு அப்புறம் 4.5% மார்க்கெட்டுக்கு பிடிக்கல. மார்க்கெட் அவங்களுடைய பிசினஸ் அப்டேட்டை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கல. இவனை பிடிச்சி இறக்கி விட்டுருவான்னு சொல்லி இறக்கி விட்டாங்க. ஆல்மோஸ்ட் 5% கும்பா. கடந்த 1 வருடங்கள்ல பார்க்கும்போது இதுல பணம் போட்டிருந்தோம்னா 8% பக்கம் கும்பா. அதுக்கு பேங்க்ல போட்டிருந்தா கூட -7க்கு பொதுவாக +7 வந்திருக்கும். அதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, ஷேர் மார்க்கெட்டே ரிஸ்க். அந்த ரிஸ்க்ல நம்மளுக்கு ரிஸ்க் கம்மியா வரணும்னு சில பேர் இந்த மாதிரி டாபர் இந்தியா, ஐடிசி, HCL போன்ற பங்குகள் எல்லாம் பணம் போட்டிருப்பாங்க. ஆனா கடந்த 1 வருடங்கள இவங்க பண்ணது என்னன்னா, கும்பா முத்திரை. அந்த கும்பா முத்திரை கொடுத்து எல்லாம் ஆளு கொஞ்சம் லாஸ்மா கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அது சைக்கிளிக்கல் தாங்க ஷேர் மார்க்கெட். ஒரு செக்டர் ஏறும், அப்புறம் இறங்கும், அப்புறம் ஏறும், அப்புறம் இறங்கும், இப்படியே தான் பண்ணிட்டு இருப்பானே. நண்பர்களே, ஐடியா ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு லக் அடிக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா அதை கெடுத்து விட்டாங்க.
அதாவது கடந்த 6 மாசத்துல பார்க்கும்பொழுது வெறும் 10 ரூபா ரேஞ்சில் இருந்த ஷேர் திடீர்னு அவனை கொண்டு 18 ரூபா ரேஞ்சு கொண்டு போயிட்டாங்க. எவ்வளவு பெர்சன்டேஜ் லாபம் பாருங்க, ஆல்மோஸ்ட் 60% லாபம் வெறும் 4-5 மாசத்துக்குள்ள. அப்புறம் இப்ப கடைசி 2 மாசமா என்ன ஆயிட்டு இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட முட்டுச்சந்திலே போய் வந்துகிட்டு இருக்கான். மறுபடியும் ஏதாவது ஒரு பிளாஸ்ட் அவுட் ஆகி ஒரு 20 ரூபா போனாலும் சந்தோஷம் தான், அல்லது மறுபடியும் ஒரு 7 ரூபா 8 ரூபா போனாலும் சந்தோஷம் தான். எந்த பக்கம் போனாலும் ஒரு நல்ல மூவ்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இது ஒரு பிரேக் அவுட் ஜோன். இந்த பிரேக் அவுட் ஜோன் ஐடியா எந்த பக்கம் தாண்டா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அது ஏன் திமிங்களை கீழே 7 ரூபா போகணும்னு சொல்றீங்க, அதை எடுத்துருங்க, இதை மட்டும் சொல்லுங்க, 20 ரூபா போகணும்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் ஐடியா ஷேர் வச்சிருக்கிறவங்க நினைச்சிருப்பாங்க. பட் எனிவே இந்த மாதிரி பிரேக் அவுட் இருக்கும்பொழுது என்னைக்குமே யாரா இருந்தாலும் ஒரு மூவ்மெண்ட் நடக்கும் அப்படின்னு தான் கண்டுபிடிக்க முடியும், பிளாஸ்ட் அவுட் ஆகும் அப்படின்ட்டு. ஆனா எந்த பக்கம் போகும் அப்படின்றது ஆண்டவனுக்கு தான் தெரியும். சரியான தற்குறிங்க நண்பர்களே. இந்த CGCL ஷேர் இன்னைக்கு 7% இறங்கியிருக்கான் இந்த கேப்ரி குளோபல் கேபிட்டல். நேற்று தான் அவன் ஏறினான், ஆல்மோஸ்ட் 200 ரூபா இருந்தாலும் அவன் பாட்டுக்கு போயிட்டான், 240 ரூபா வரைக்கும் போயிட்டு இன்னைக்கு 221 சென்டர் பாயிண்ட் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இந்த மாதிரி இருந்த பெரிய கதர்குட துண்டை வாங்கி தலையில போட்டு போந்துக்க வேண்டியதான், வெயிலுக்கு சோகமா இருக்கும். ஜூப்ளியன்ட் ஃபார்மோவா அப்படின்னு ஒரு ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? இது ஒரு அருமையான ட்ரெண்டிங் கிளி ஷேர். இது தன்னுடைய சந்தோஷத்தை எப்படி கொடுக்குது பாருங்க. இதுக்கு முன்னாடியே 2015 இருந்து அவனுடைய விளையாட்டுகளை இப்படித்தான் ட்ரெண்டிங் கிளியா மாறி பறந்து வந்துகிட்டு இருக்கான். அப்ப பாதி கிணறு தாண்டின இந்த ஜூப்ளியன்ட் ஃபார்மோவா அடுத்து வரக்கூடிய 1 அல்லது 2 வருடங்கள்ல 1000 ரூபாய் போய் தொட்டுட்டான்னா இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க கண்டிப்பா அண்ணாந்து பார்த்து ரசிச்சு சிரிப்பாங்க. ஸோ மேலே அவனுடைய பழைய கை தொட்டுட்டான்னா ஆல்மோஸ்ட் 50% லாபம் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. நண்பர்களே, பிரின்ஸ் பைப் அப்படின்னு ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவன்ட்ட எது அட்ராக்டிவா இருக்குன்னா, இவன்ட்ட கடன் அப்படின்றது இப்போ ரொம்ப கம்மியா இருக்கு. இவனுடைய லாபம் எல்லாம் பார்த்தோம்னா 16 கோடியிலிருந்து இப்போ ஒரு 200 கோடி 100 கோடின்னு போயிட்டு இருக்கு. இந்த இன்வெஸ்டர்ஸ் அப்படின்றத பார்த்தோம்னா பெரிய ஆளு ஏதாவது பணம் போட்டு வச்சிருக்காங்கன்னா ஓரளவுக்கு டிஐஸ் ஒரு 18%, எதை நம்பி பணம் போட்டுருக்காங்கன்னு தெரியல. அதே மாதிரி எஃப்ஐஸ் ஒரு 6% போட்டிருக்காங்க. இந்த ஷேர் ஒன்றும் துள்ளி குதிச்சு ஓடக்கூடிய பங்கு கிடையாது. இது ஒரு எரும கடா அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ஒரு சப்போர்ட் 500 ரூபாய் ரேஞ்சில இருந்து மெதுவா ரொம்ப மெதுவா ஒரு வருஷம் கூடி 800 ரூபாய் வரைக்கும் போனான். இப்ப கரெக்டா 2022 சமயத்துல என்ன சப்போர்ட் விழுந்தானோ அது இப்ப 2024 விழுந்திருக்கான். இதே மாதிரி கொஞ்சம் ரொம்ப மெதுவா அப்படியே நடந்து இந்த வருஷம் கடைசி வரைக்கும் பொறுமையா நடந்து வந்தாலும் இதுக்குள்ள ஒரு 800 ரூபாய் வரைக்கும் போகக்கூடிய திறமை இருக்கிறதா நான் பாக்குறேன். மண்ணுக்குள்ள இருக்கிற கறி எடுத்து பட்டை தீட்டினா தான் வைரம் அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம ஒரு 2 ஷேர்கள் பார்க்க போறோம். அது கீழிருந்து மேல் நோக்கி ஏறி வந்தா ரொம்ப அருமையா இருக்கும். இந்த பாலாஜி அமைன்ஸ் ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்னாடி நவம்பர் அல்லது டிசம்பர் மாசத்துல நம்ம பார்த்தோம் தான், இல்லைன்னு நான் சொல்லல. அப்பவே ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கான் 2286 மேல. பட் துரதிருஷ்டவசமா அது அணைய போகும் விளக்கு அப்படின்ற மாதிரி அவன் பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆகி மறுபடியும் இப்ப அதே இடத்துல நிக்கிறான். ஒருவேளை இங்க மறுபடியும் சப்போர்ட் எடுத்து தான் செய்த தவறை கரெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவன் 2273 ரூபாயில இருந்து முதல்ல அவன் 2800 வரணும், அதுக்கப்புறம் 3800 வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் இந்த பாலாஜி அமைன்ஸ்ல பாக்குறேன். அதே மாதிரி தான் இந்த அல்கைல் அமைன் அப்படின்ற ஷேர் அவனு ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் ரேஞ்சில் தான் இருக்கா, ஒரு சின்ன பிரேக் அவுட் ஆயிருக்கான். ஸோ அப்ப இந்த 2 ஷேர்களுமே பட்டை தீட்டப்பட்ட வைரம் போல் ஜொலித்தா எல்லாருமே ஒரு காலத்துல அண்ணாந்து பாக்குற மாதிரி பண்ணுவானுங்களா? 50% 100% லாபம் வரக்கூடிய டெக்னிக்கலி ப்ராபபிலிட்டி இருக்கக்கூடிய இந்த ஷேர்கள் மேல் நோக்கி வருமா அப்படின்றது இன்னொரு 1 வருஷம் அல்லது 2 வருஷம் கழிச்சு தான் காலம் பதில் சொல்லும். ஏஜே கிரீன் பேக் அப்படின்னு ஒரு மைக்ரோ கேப் ஷேர். இந்த ஷேர்னுடைய மூவ்மெண்ட் பார்த்தாவே இவன்லாம் 200 ரூபாய் 1 மாசம் 2 மாசத்துக்குள்ளேயே அசால்ட்டா ஏறி இறங்கக்கூடியவனா இருக்கான். இந்த 821 ரூபாயில பாக்குறோம். யாருக்கு தெரியும், டபக்குன்னு 1000 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுல, 600 ரூபாய் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுல. ஸோ அந்த மாதிரி நல்ல மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய பங்கு. இந்த ஏஜே கிரீன் பேக்ல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, அவங்களுடைய முதலீட்டாளர்கள் ப்ரொமோட்டர்ஸ் சில வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஹோல்டிங் பர்சன்டேஜ், அதாவது 2017 48% ஹோல்டிங் வச்சிருந்தாங்க. இப்ப லேட்டஸ்டா 60% அப்படின்றது அவங்களுடைய ஹோல்டிங்கா வச்சிருக்காங்க. நண்பர்களே, ஓடிவாங்க ஒரு நியூஸ் அப்படின்றது ஒன்று வந்திருக்கு. அதாவது கார்பரேட் ஆக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த சோமா டிஸ்டிலரிஸ்னு ஒரு கம்பெனி அவன் சுமாராக தான் இருந்தா 290 ரூபாய்க்கு திடீர்னு ஒரு 10 ரூபாய் ஏறிட்டான். என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாய் இருக்கிறத 2 ரூபாயை நாங்கள் ஸ்பிளிட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு இன்னும் அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் ஜெனரல் மீட்டிங்ல அப்ரூவல் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 3 மாசத்துக்குள்ள இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. பட் இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம பாக்குறோம் இந்த ஷேரினுடைய விலை அப்படின்றது 301 ரூபாயில இருக்கு. ஏற்கனவே அவனுடைய லைஃப் ஹை 390 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு.
இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ஒரு ஸ்பிளிட் நியூஸ் அப்படின்றது சில ஷேர்களுக்கு வந்திருக்கு, அவனுக்கு எல்லாம் மேலே ஏறி இருக்கானு. அதாவது நியூஸ் அப்படின்றது நம்மளுக்கு இந்த நேரத்தில் வந்திருக்கு, அந்த நியூஸ் கன்ஃபார்ம் ஆகி ரெக்கார்ட் டேட் அப்படின்றது இந்த இடத்துல இருக்கு. அந்த ரெக்கார்ட் டேட்டுக்கு அப்புறம் ஏறனா இல்லையா அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த கேள்வி. பட் இது போன்ற நியூஸ்கள் வந்ததுக்கு அப்புறம் பொதுவாக ஒரு 20% ஷார்ட் டைம்ல ஒரு 2-3 மாசத்துக்குள்ள ஏறக்கு வாய்ப்பு அப்படின்றது உருவாகுது. அது இந்த கம்பெனியில் நடக்குமா அப்படின்றது தெரியல. SDBL அப்படின்றது அதனுடைய ஷார்ட் ஃபார்ம், அதாவது NSE கோட் அதில் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு SDBL அப்படின்றது. ஸோ ஒரு லக் அடிச்சதுன்னா ரொம்ப வேகமாக ஒரு 2-3 மாதத்துக்குள்ள ஒரு 10-20% கிடைச்சதுன்னா சந்தோஷம் தான். சரி, அப்படி மேலே வரல, இந்த நியூஸ் இவனை நெகட்டிவாக இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் 220 ரூபா இந்த நியூஸ் அவனை கீழே இறக்கி விட்டுச்சுன்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, ஈசாப் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அப்படின்ற ஷேர் வந்து IPO வரும்போது ஒரு நல்ல உத்வேகமாக இருந்தது, இந்த கம்பெனி மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி இவன் 70 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் 82 ரூபா வரைக்கும் போனான். போயிட்டு இப்போ ஒரு 30% கீழே 50 ரூபா வரைக்கும் போயிட்டு 62 ரூபா வந்திருக்கான். ஸோ தற்சமயத்துக்கு டெக்னிக்கல் பேட்டர்ன் படி ஒரு பிரேக் அவுட் ஆன மாதிரி காமிக்கிறான். ஒருவேளை இது ஒரு சைட்வேஸ் கம்பெனியாக இருக்குது அப்படின்னா, இப்போ கூட டாடா டெக் 1000 ரூபா போயிட்டு மேலே ஏறி வந்தான்ல, அது மாதிரி இவனும் மேல் நோக்கி ஏறி வர மாதிரி இருக்குது அப்படின்னா 62 ரூபாயிலிருந்து அவனுடைய பழைய ரேட் 80 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவியாக இருந்துன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.